அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ASMA'S சீக்ரெட் ரெசிபீஸ். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம செய்ய போகிறது சிக்கன் ஷவர்மா. பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஷவர்மா தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஹைஜீனிக்காக, ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். வெளியே போனாலே கண்டிப்பாக நம்ம ஷவர்மா தான் வாங்கிட்டு வருவோம் இல்லையா? பட் இப்போ லாக்டவுனாக இருக்கிறதுனால நம்மளால் வெளியே போக முடியாது. ஸோ நம்ம வீட்டிலே ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பீட்டா பிரெட் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் 1 கப் சேர்த்துக்கலாம். கை வச்சா சூடாக இருக்கணும். அதில் 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போது ஒரு பெரிய பவுலில் 3 கப்ஸ் மைதா எடுத்திருக்கேன். அதில் சால்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அந்த மிக்சரும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 3 கப் மைதாக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ இதை ஒரு டேபிளில் போட்டு நல்லா கொஞ்சமாக மாவு போட்டு இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா இழுத்து பிசையணும். அப்போ தான் நம்மளோட ரொட்டி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் சாஃப்டாக நல்லா வந்திருக்கு மாவு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம நல்லா தடவிக்கலாம். இதை ஒரு கிச்சன் டவல் போட்டு மூடி வச்சிடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம பார்க்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஷவர்மாக்குள்ளே வைக்கிற அந்த சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 600 கிராம்ஸ் அளவுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் உப்பு சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கூடவே கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் மாதிரி இது அப்படியே இருக்கட்டும். நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வச்சுருக்கிற மாவு பார்த்துடலாம். நல்லா உப்பி பெருசாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ அதை பவுல்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த மாவில் நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வளர்த்தும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடுங்க. நல்லா பால் ஷேப் கொண்டு வந்துடுங்க. எல்லாமே இப்போ செஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு டவல் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா உப்பி பெருசாகும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஆகியிருக்குன்னு. இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு இதை நல்லா திக்காகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் நல்லா மீடியம் சைஸில் நம்ம வளர்த்திக்க போகிறோம். நல்லா ரவுண்ட் ஷேப் வளர்த்திக்கோங்க.
லாஸ்ட்டாக இது மேலேயும் மாவு கொஞ்சம் தடவிட்டு வைங்க, அப்போ தான் இன்னொரு மாவில் போய் அது ஒட்டாது. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு நம்ம வளர்த்துனதை அதில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வரும், பூரி மாதிரி நல்லா சூப்பராக உப்பி வரும். இது ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாது, இல்லைனா ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ நல்லா உப்பி வந்ததும் 2 சைடு நம்ம திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடணும். பாருங்கள், ரொம்ப அழகாக உப்பி வந்திருக்கு. ஃபுல்லாக உப்பி வந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் செவந்துட்டாலே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, இல்லைனா ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எல்லா பீசஸையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம பொரிக்கணும். ரெண்டு சைடையுமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். சிக்கனுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பெருசாக இருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாமே நம்ம ஸ்மாலாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டோம். சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்துடலாம். கேபேஜ் 1 கப் எடுத்திருக்கேன், ஆனியன் 1 கப், கேரட் 1 கப் எடுத்திருக்கேன், கூடவே கியூக்கம்பர் 1 கப். எல்லாமே நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சிக்கன், அப்புறம் பீட்டா பிரெட், கார்லிக் மயோனீஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. கார்லிக் மயோனீஸ் நம்ம ஆல்ரெடி செஞ்சிட்டோம் நம்ம சேனலில். அதுலேயே நான் 2 பேட்சஸ் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம ஷவர்மா அசெம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பீட்டா பிரெட் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மைனஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் ஸ்பைஸியாக ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா ஆனியனோட சேர்த்து நீங்கள் க்ரீன் சில்லி கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கனை அதில் போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால யாருக்கு எது பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கேபேஜ், கொஞ்சமாக கியூக்கம்பர், கூடவே கொஞ்சமாக ஆனியன்ஸ், மேலேயும் கொஞ்சமாக மைனஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக்கிங் பேப்பர் இருந்தாக்கா அதில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஷவர்மா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சூப்பராக நம்ம எல்லா ஷவர்மாவும் செஞ்சிட்டோம்.
கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய வருது. கண்டிப்பாக எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.